Hello everyone. இப்போ வந்து நம்ம nasogastric tube insertion procedure பண்ண போறோம். இப்போதான் நீங்க விவேகா இன்ஸ்டிடியூட் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த ப்ரொசீஜருக்கான ஆர்டிகல்ஸ் நம்ம பார்க்கலாம். பேஷண்ட் டவல் நமக்கு தேவைப்படும். அப்புறம் nasogastric tube. இந்த டியூப் வந்து 10 to 20 சைஸ் வரைக்கும் இருக்குது. இந்த டியூபோட சைஸ் வந்து 16 சென்ஸ். இது வந்து ஸ்டெரைல் டியூபு, ஈடி மூவ் பண்ண ஸ்டெரைல் டியூபு. இந்த டியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ ஒபேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்பில் இருக்கும். இந்த ரேடியோ ஒபேக் தான் வந்து நம்ம பேஷண்டோட டியூப்பை உள்ள இன்சர்ட் பண்ண பிறகு கரெக்டான பொசிஷனில் இருக்குதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். இதில் வந்து ஹோல்ஸ் இருக்கும் இந்த டியூப்பில். இந்த ஹோல்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா பேஷண்ட்க்கு ஃபீடிங் கொடுக்குறதுக்கு, நம்மளோட பேஷண்டோட ஸ்டொமக் கண்டனை ஆஸ்பிரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். பேஷண்ட்க்கு மெஷர் பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் டியூப்பை உள்ள இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த மெஷர்மெண்ட்டை இதில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட்க்கு வந்து ஃபீடிங் கொடுக்குறதுக்கும் ஸ்டொமக் கண்டனை ஆஸ்பிரேட் பண்ணுறதுக்கும் இந்த மெடிசன் கொடுக்குறதுக்கு ஃபீடிங் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஓப்பன் வந்து ஹெல்ப் பண்ணும். இது வந்து லூப்ரிகேட் டியூபை வந்து லூப்ரிகேட் பண்ணுறதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். மைக்ரோபோர் டியூபை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் காஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் சிரஞ்ச் வந்து பொசிஷனில் கரெக்டாக இருக்குதா டியூப் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் ஸ்டொமக் கண்டனை ஆஸ்பிரேட் பண்ணுறதுக்காகவும் நமக்கு சிரஞ்ச் தேவைப்படும். அப்புறம் கிட்னி ட்ரை ஆஸ்பிரேட் பண்ண கண்டனை வந்து டிஸ்கார்ட் பண்ணுறதுக்காக கிட்னி ட்ரை நமக்கு தேவைப்படுது. அப்புறம் வந்து ஸ்டெதோஸ்கோப், நம்மளோட டியூப் வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குதா அப்படிங்கிறத ஆஸ்கல்டேட் பண்ணி செக் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டெதோஸ்கோப் தேவைப்படுது. ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் வாஷிங் பண்ணியிருந்துக்கணும். இப்போ நான் ஹேண்ட் வாஷிங் பண்ணிட்டேன். பேஷண்ட்டுக்கு மேலே வந்து இது மாதிரி நம்ம டவல் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா பேஷண்ட் மேலே ஏதாவது ஸ்பில்லேஜ் ஏதாவது ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பேஷண்ட் டவல் ப்ளேஸ் பண்ணணும். டியூப் இன்சர்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேஷண்ட்டோட டியூப்பை வந்து மெஷர் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம டியூப்பை வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணணும். எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா nose to air to sigmoid process இந்த இடம் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ண சைஸை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். இதில் வந்து 150 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்குது. அப்போ நம்ம 150 வரைக்கும் தான் உள்ள வந்து நம்ம டியூப்பை வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லூப்ரிகேஷன் ஜெல்லை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி டியூப்பை வந்து லூப்ரிகேட் பண்ணிக்கணும். இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேஷண்ட் கிட்ட வந்து ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேஷண்ட் வந்து கான்சியஸாக இருந்தால் பேஷண்ட்டை ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா பேஷண்டோட ஃபேமிலி கிட்ட நம்ம ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்ணி கன்சல்ட் சைன் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம டியூப்பை உள்ள இன்சர்ட் பண்ணணும். பேஷண்ட் வந்து கான்சியஸாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பேஷண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். டியூப்பை உள்ளே போடும்போது எச்சி முழுங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேஷண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பேஷண்ட் வந்து அன்கான்சியஸில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து பேஷண்டோட ஜாவை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி டியூப்பை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணணும். நம்ம 150 வரைக்கும் தான் 150 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் நம்ம மெஷர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம 150 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து டியூப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் பொசிஷனில் தான் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து டியூப்பை வந்து நம்ம செக்யூர் பண்ணணும். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா 3 வேஸில் நம்ம செக் பண்ணலாம். ஆஸ்பிரேட் பண்ணி பார்க்கும்போது பேஷண்டோட ஸ்டொமக் கண்டென்ட் வந்து இந்த சிரஞ்சில் கரெக்ட் ஆகும். இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெதோஸ்கோப்பில் ஆஸ்கல்டேட் பண்ணி பார்க்கணும். எப்படின்னா சிரஞ்சில் கொஞ்சம் ஏர் எடுத்துக்கணும். டியூப்பை நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தான் டியூப்பை ஓப்பன் பண்ணணும்.
மாதிரி ஏர் புஷ் பண்ணும்போது சவுண்ட் வந்து நம்ம ஸ்டெத்தோஸ்கோப்பில் நம்ம காதில் கேட்க முடியும். அப்படி கேட்டது அப்படின்னா கரெக்டான பொசிஷனில் தான் டியூப் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தேர்ட் டைமில் எப்படி வந்து டியூப் பொசிஷனில் இருக்குதா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பேஷண்டோட எக்ஸ்ரே மூலமாக நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த டியூப் இன்சர்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ரேக்கு நம்ம வந்து பேஷண்ட் அலோவ் பண்ணணும். டியூப்பை வந்து நம்ம எக்ஸ்ரேல பார்க்கும்போது அது ஸ்டொமக்கில் தான் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி 3 வேஸில் வந்து நம்ம இந்த டியூப் இன்சர்ஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு டியூப் வந்து பொசிஷனில் தான் இருக்குது, ஸ்டொமக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணோன்னே இப்போ நம்ம வந்து என்ஜி டியூப்பை வந்து செக்யூர் பண்ணணும். இதுதான் செக்யூர் பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆர்டிகல்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் வாஷிங் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம விவேகானந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.